பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் ஒரு பாடல் ஆசிரியரை பற்றி பேச போகிறேன். வருவாய் கருணாநிதியே வருடமத்தில் துதி என்ற பாடலை பாடியவர். இவர் குமரி மாவட்டத்தில் உள்ள புத்தளத்தில் பிறந்தவர். இவரது காலம் 1917 முதல் 1995 ஆண்டு வரை வாழ்ந்தவர். இவர் மார்த்தாண்டம் நாகர்கோவிலில் ஆரம்ப பள்ளிகளிலும் உயர்நிலை பள்ளிகளிலும் தமிழ் ஆசிரியராக 32 வருடம் பணியாற்றியவர். இலக்கிய வித்வானாகிய இவர் 16 நூல்கள், நாவல்கள், இலக்கண நூல், பாடநூல், 12 வகைகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களும் பாடியுள்ளார். பல கீர்த்தனை பாடல்களும் பாடியுள்ளார். இவர் கர்நாடக இசை அறிஞர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஞாயிறு பள்ளியின் முதுகெலும்பாக இருந்தவர். இவர் தனது 79வது வருடத்தில் மரித்தார். குமரி ஆசிரியரின் இப்பாடலை இரட்சணிய சேனை பாடல் என குமரி பேராயம் பாமாலையில் குறிப்பது சரியல்ல. புது வருட பிறப்பிற்குரிய பாடல் இது. இந்த பாடலில் புது வருடத்தில் உம்மை துதி செய்ய வாரும் கிருபாநிதியே என இந்த பல்லவியில் அழைத்து, இச்சரணத்தில் ஆண்டுகள் தோறும் வருடங்கள் வருவது போல இருதயம் தூய ஆவியால் ஒளிர்ந்து மரத்தில் மரித்து உயிர்த்த உம் சிறப்பு பெருமை என இதற்கு நாம் கருணை வல்ல மீட்பரை அழைத்து ஜெபிக்க வேண்டும் என்கிறார். நாம் ஆண்டுகள் தோறும் பல தீர்மானங்கள் எடுத்தும் அது செயல்படாமலேயே போயிருக்குது. அது ஏன் அப்படின்னா நம்மளோட சுய பலத்தால நம்ம சொல்லிட்டு அதை செய்ய முடியாம போயிருக்குது. நம்மளால எதுவுமே முடியாது, கிறிஸ்துவால் எல்லாம் ஆகும். எனவே நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்கிறார். எனவே கர்த்தருடைய பலத்தை நாடி அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் செய்யும் போது எல்லாமே வாய்க்கும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.